வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்ன இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விண்டோன்ற கிளாஸ் உடைஞ்சிட்டுது. அந்த கிளாஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு விண்டோவை இப்படியே வச்சு செய்ய முடியாது. இதை வந்து நம்ம கலட்டி தான் செய்யணும். இந்த விண்டோ வந்து 6 பாக்ஸ் உள்ள ஒரு விண்டோ. இதுக்கின்ற ஒரு கிளாஸ் மட்டும் ஒரு தேவைக்காக அந்த ஒரு பாக்ஸை மட்டும் உடைச்சி அதை பயன்படுத்தியாச்சு. ஆகவே இப்போ நாங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கிளாஸை வந்து இப்போ நான் வாங்கிட்டேன். வாங்கின கிளாஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நான் அளவுக்கு எல்லாத்தையுமே வெட்டி வாங்கி கொண்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு விண்டோவை வந்து கழட்டி கீழே வைக்கணும். இப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் கூட விழுந்து உடைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் இந்த கிளாஸை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதன் சைஸ் எப்படி இருக்குன்ட்டு எல்லா பக்கமுமே ஒரு 5 mm வந்து உள்ளுக்கு நிற்கிற மாதிரி இது இருக்குது. 5-6 mm அளவுக்கு சுற்றி வந்திருக்குது. அதே அளவுக்கு நாம் விட்டுடணும். இப்போ சரியான அளவுக்கு இதை வாங்குறேன்டா எவ்வளவு இன்ச்சில் வாங்குறேன்டா எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நாம் வாங்கிக்கொள்ளணும் எல்லா சைஸுக்கும். அப்படி வாங்கிட்டு இதை வாங்கிடலாம். அதே நேரம் இதுக்கு வந்து ஒரு வகையான ரப்பர் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு வரும். அந்த ரப்பரும் வந்து சேர்த்து வாங்கிக்கொள்ளணும். வாங்கிட்டு இதை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த விண்டோவை வந்து நிலத்தில் கிடத்திட்டு இதில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துருவோம். இந்த கோனரில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டிட்டு, அடுத்தது இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த பகுதியில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் லூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை. அதே மாதிரி இந்த எதிர் திசையிலையும் வந்து 2 ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து நம்ம கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது ஃபுல்லாக கழட்ட தேவையில்லை. கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுக்கூடி நம்ம இதை செய்யலாம். எல்லாமே வந்து இதை நாங்கள் ஃபுல்லாக கழட்டல, ஓரளவு கழட்டி லூஸ் பண்ணி வச்சாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸை வந்து நாம் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சில நேரம் அது ஈஸியாக கவர் ஆகிடும், சில நேரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஆகவே அந்த மற்ற பகுதியில் இருக்கிற அந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து இப்போ நாம் கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் இந்த கிளாஸை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் கவனமாகவே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் தவறிச்சுண்டா தண்டுபட்டுண்டா உடைஞ்சி போயிடும். அதே நேரம் கீழையும் வந்து வேகமாக போய் அது அடிபட்டுண்டாலும் உடைஞ்சிடும். கேர்ஃபுல்லாக இந்த வேலையை செய்யணும். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ அதுகளை வந்து முதல்ல டைட் பண்ணிக்கொள்ளுவோம். டைட் பண்ணி ஓரளவு டைட்டானதுக்கு பிறகு இப்போ மெயினாக போட வேண்டிய அந்த ஸ்க்ரூவை வந்து நாம் இதில் சரியாக வந்து டைட் பண்ணிடுவோம். இதுதான் இதில் விஷயம். இது வந்து பெரிய வேலை இல்லை. ஆனால் உடைஞ்சிருந்துட்டா சாதாரணமாக செய்ய முடியாது. அதே நேரம் இதே வேலையில் இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு இதை செய்தால் கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு இதை சார்ஜ் பண்ணுவாங்க. சாதாரண ஆக்கள் இதை வந்து சிம்பிளாக செய்துட்டு போயிடுவாங்க. இதுஇந்த ப்ரொஃபஷனலாக கூப்பிட்டா கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து நாம் இதில் சரியாக டைட் பண்ணிடலாம். இதையே திரும்ப டைட் பண்ணிவிட்டு நான் போட்டுறதையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. உண்மையாகவே ஒரு வேறு லெவலில் நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து 2 ஸ்க்ரூவையும் வந்து நம்ம இதில் டைட் பண்ணிக்கொள்ளுவோம். சரி, இப்போ வந்து எதிர் திசையில் இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் இப்போ நம்ம டைட் பண்ணிக்கொள்ளுவோம். என்னட்டா இப்போ மற்ற பக்கமும் நம்ம லூஸ் பண்ணி தான் அதை பூட்டினாங்கள், இந்த கிளாஸை உள்ளே வச்சு நாங்கள். இப்போ வந்து அந்த பக்கத்தையும் நாங்கள் வந்து டைட் பண்ணிக்கொள்ளுவோம். டைட் பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இதை டைட் பண்ணி முடிஞ்ச உடனே நாங்கள் உள்ளுக்கு வந்து இந்த ரப்பரை வந்து வைக்கணும். அந்த ரப்பர் தான் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொண்டு அப்படியே நிற்கிறது. அதுதான் இது வந்து ஸ்ட்ராங்காக இது இருக்கிறதுக்கு இதுதான் அந்த கிளாஸ் வந்து ஆடி அசைஞ்சு போகாமல் ஒரு நிலையாக ஒரு இடத்த இருக்கிறதுக்கு இதுதான் வைக்கிறது. இதுதான் இந்த கிளாஸ் டோர், அதே மாதிரி கிளாஸ் விண்டோ எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு ரப்பர் தான் பாவிக்கிறது. அது வந்து முதல்ல வந்து நம்ம அளவாக எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கொள்ளணும். 4 பக்கத்துக்கும் என்னென்ன அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அளந்து வெட்டிக்கொண்டு மெதுவாக அதுகளை வந்து இதோட சரியிட வேண்டியது தான். இதோட சரினா இது வந்து சரியாயிடும். முதல் பக்கம் வந்து நம்ம செருகும்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அது லூஸாக இருக்கிறதால அப்படி இருக்கும். அதே நேரம் முதல் பக்கத்தை நார்மலாக வச்சுட்டு மற்ற பக்கம் வந்து நாம் இந்த ரப்பரை வந்து நம்ம செருகிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான், ஈஸியான வேலை தான். ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். தவறுனால் அது கண்ணாடி உடைஞ்சிடும். அதுதான் ஒரு மெயினான இதில் இஷ்யூ. மற்றபடி இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம 2 பக்கமுமே அந்த ரப்பர் மவுண்டிங் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த உரிய இடத்துல.
மேலே ஒரு 3 ஸ்க்ரூ, அதே நேரம் கீழ்ப்பகுதியில் 3 ஸ்க்ரூ தான் இதுக்கு வரும். அந்த 3 6 ஸ்க்ரூவை நாம் ஃபிக்ஸ் பண்ணினாலே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு சில நேரம் கொஞ்சம் பெரிய விண்டோ அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். இது வந்து சப்போர்ட்டுக்கு சின்ன விண்டோ அப்படின்றதால, ஒரு சைட் அப்படின்றதால இது பெரிய லெவலில் சப்போர்ட்டுக்கு ஆள் தேவையில்லை. ஒரு ஆளே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியான சில சிக்கல்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திரையில் காணும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளத்துடன்.